சரி கனி, முதல்ல ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு ஸ்டெப்னு என்ன நினைக்கிறேன்? முதல்ல வந்து என்ன கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க போகிறோன்னு நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நம்ம. அதான் முதல்ல முக்கியம். முதல்ல வந்து அந்த கவர்மெண்ட் எக்ஸாமோட பேட்டர்ன், என்ன கொஸ்டின், எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, சிலபஸ் எப்படி இருக்குது, எத்தனை மார்க்கு எழுத போகிறோம், நெகட்டிவ் மார்க் இருக்கா இல்லையா, அது மாதிரி எல்லாத்துக்கும் அனலைஸ் பண்ணணும். முதல்ல அதை அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் இருக்கும்ல, அதை எடுத்து பார்க்கணும். அதை எடுத்து பார்க்கணும், நமக்கே தெரியும் நம்ம வந்து அந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எப்படி அப்ரோச் பண்ணலாம், என்ன புக்கு படிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்குல்ல, அதில் பாஸ் ஆன பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க தெரியுமா, அவங்ககிட்ட கேட்கணும் நம்ம என்ன புக்கு படிக்கலாம், என்ன புக்கு படித்தா ஈஸியாக இருக்குங்க. கொஞ்சம் நிறையா பேர்த்துக்கு நிறையா ஸ்ட்ராட்டஜி இருக்கும். நமக்கேற்ற ஸ்ட்ராட்டஜியை வந்து அவங்ககிட்ட வாங்கிக்கூடாது. அவங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டு நமக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து இது பண்ணிக்கணும் நம்ம. சரி, அப்போ பேசிக்காக வந்து இந்த எக்ஸாம் பற்றி புரிஞ்சுக்கணும், உட்காந்து படிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான செட்டப் உருவாக்கணும். ஆமாம், அதான் ஃபஸ்ட்டு ஸ்டோன் டு கெட் சக்ஸஸ் இன் கவர்மெண்ட் எக்ஸாம். எக்ஸாமுக்கு ஒரு புக் எடுத்து படிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த எக்ஸாம் பற்றின பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கு, அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஆமாம், அதான் முக்கியம் என்றைக்குமே. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்குது. எஸ்எஸ்சி இருக்கும், ஆர்ஆர் ரயில்வே இருக்குன்னு போட்டிருக்கோம், யூபிஎஸ்சி இருக்கும், டிஎன்பிஎஸ்சி இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் சிலபஸ் மாறும். நீ எஸ்எஸ்சி எக்ஸாம் படிச்சுட்டு போயிட்டு டிஎன்பிஎஸ்சி எழுத முடியாது, டிஎன்பிஎஸ்சி படித்து யூபிஎஸ்சி எழுத முடியாது, யூபிஎஸ்சி படித்து ஆர்ஆர் எழுத முடியாது. இந்நேரம் யூபிஎஸ்சியில் R1 இருப்பான், அவனை கொண்டு போய் நீங்கள் எஸ்எஸ்சி எழுதுனா எஸ்எஸ்சியில் ஃபெயில் ஆயிடுவாங்க. ஏன்னா யூபி சிலபஸ் வேறு, எஸ்எஸ்சி சிலபஸ் வேறு. இது உங்களுக்கு என்ன தெரியுது? உங்களுக்கு சிலபஸ் அதான் முக்கியம். அந்த சிலபஸ் முதல்ல நீங்கள் ஒரு பிரிண்ட் எடுத்துக்கணும். எடுத்து வச்சுக்கிட்டு மேக்ஸ் இருக்கா, மேக்ஸ் என்ன டாபிக் படிக்க போகிறோம் அது தெரியணும். இங்கிலீஷ் இருக்கா, அதில் என்ன டாபிக் படிக்க போகிறோன்னு தெரியணும். அதை மட்டும் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வாட்டிக்கு உட்காந்துட்டு எஸ்எஸ்சி படிச்சுட்டு இருக்கேன், நான் டக்குன்னு போய் யூபிஎஸ்சி எழுத போகிறேன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி சிலபஸ் தூக்கிட்டு போயிட்டு யூபிஎஸ்சியோட எப்படி சொல்கிறாங்களே, யூபிஎஸ்சி படித்தா நான் எல்லாத்தையும் அப்ளை பண்ணலாம், எல்லாத்தையும் நான் எழுதலாம், பேங்க் எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம், ஐபிபிஎஸ் பாஸ் பண்ணலாம், அதெல்லாம் கிடையாதுண்ணா. அதெல்லாம் வந்து ஒரு மித்து ஆக்சுவலாக உண்மையாக சொன்னான். ஏன்னா யூபிஎஸ்சியில் வந்து நீ படிப்பீங்க, ப்ராடாக படிப்பீங்க எல்லாத்தையுமே. ஆனால் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸுக்கு நீ ப்ராடாக படிப்பீங்க. மெயின்ஸ் எக்ஸாமினேஷனாக யூபிஎஸ்சியில் என்ன எழுதுறது, நீ அங்கே வந்து நீங்கள் ஒரு 300 மார்க்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 300 மார்க்கு நீங்கள் 2 மார்க் எழுதணும். பேங்க் அப்படி கிடையாது. ஒரு கொஸ்டின் இருக்கும், மேக்ஸ் கொஸ்டின் இருக்குன்னா அது நீ 30 செகண்டில் போடணும். யூபிஎஸ்சி இருக்குல்ல, யூபிஎஸ்சியில் ஒரு கொஸ்டின் உண்டு, நியூமெரிக்கல் எபிலிட்டி டெஸ்ட்னு. அது எப்படி இருக்குன்னா, அந்த இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு 100 கொஸ்டின் கொடுத்துருவாங்க, 3 hours கொடுத்துருவாங்க. நீங்கள் அது நீங்கள் 32.5 மார்க்ஸ் நினைக்கிறேன், அது எடுத்தால் நீங்கள் குவாலிஃபிகேஷனு. அது நீங்கள் ஒரு கொஸ்டின் உட்காந்து 2 நிமிஷம் போட்டால் கூட போதும். உட்காந்து ஒரு 33 கொஸ்டின் கரெக்டாக இது பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பாஸு. ஆனால் பேங்க்கில் அப்படி கிடையாது. அது 100 கொஸ்டினை உங்களுக்கு கொடுத்து 60 நிமிஷத்துக்குள்ள போடணும். 60 நிமிஷத்துக்கு போடணும்னா ஒரு கொஸ்டினுக்கு 35-40 செகண்ட் அதுக்குள்ளே போடணும் நீங்கள். அப்புறம் யூபிஎஸ் படிச்சு எப்படி நீங்கள் பிஓ பாஸ் ஆக முடியும் அந்த இடத்துல வச்சுட்டு? அவங்க கொஞ்சம் எப்படி ஏன் பாஸ் ஆவாங்கன்னா, நீங்கள் யூபிஎஸ் நிறையா படிச்சிருப்பீங்க, பிஓக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு ஹார்டர் போட்டால் போதும். ஆனால் பிஓ படிக்கணும். நீங்கள் யூபிஎஸ்சியில் படிச்சுட்டு பிஓ தெரிஞ்சுக்கோங்க, பாஸ் ஆக மாட்டீங்க. யூபிஎஸ் படிச்சிருப்பாங்க, பிஓ எக்ஸாம் வரும்போது லைட்டான பேங்கிங் அவேர்னஸ் அந்த மாதிரி படித்து ஈஸியாக பாஸ் ஆகிருப்பாங்க, அவ்வளோதான். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்க யூபிஎஸ்சி படித்தேன் பிஓ பாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து சும்மா சொல்கிறது. ஓகே, அப்போ யூபிஎஸ் படித்தாலுமே பிஓ படித்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வந்து அது மட்டுமே போதாது. அதான் உண்மை. ஏன்னா வந்து பிஓக்கு வந்து ஐபிஎஸ் பிஓன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பேங்கிங் அவேர்னஸ் வரும். பேங்கிங் அவேர்னஸ் ஒரு கொஸ்டின் இருக்கும். பேங்கிங் அவேர்னஸ் பற்றி படிக்கவே மாட்டீங்க யூபிஎஸ்சியில். யூபிஎஸ் பேங்கிங் படிப்பீங்க, ஒரு மேலாப்பில் படிச்சிருப்பீங்க. மேலாப்லாம் எப்படின்னா, இந்த டாபிக் படிச்சிருப்பீங்க, இந்த இதுக்கு படிச்சிருப்பீங்க, நியூமெரிக்கல் படிச்சிருக்க மாட்டீங்க. எக்ஸாம்பிள் சொன்னால் கேஷ் ரிசர்வேஷன் படிச்சிருப்பீங்க. யூபிஎஸ்சி படிக்கும்போது உங்களுக்கு கேஷ் ரிசர்வேஷன் என்னன்னு தெரியும் உங்களுக்கு, ஆனால் அந்த பிரச்சனையும் தெரியும். ஆனால் ஒவ்வொரு மந்த்துக்கும் மாறும்போது, ஒவ்வொரு மந்த்துக்கும் வந்து ஆர்பிஐ 3 குவார்ட்டர் நினைக்கிறேன், ஒவ்வொரு குவார்ட்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க ஆர்பிஐ. அந்த குவார்ட்டர் ரிலீஸ் பண்ணுற ஆர்பிஐ வந்து பேங்கிங் அவேர்னஸ் படிக்கிறவன் ஒவ்வொரு குவார்ட்டர் என்ன வந்திருக்கு, எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குன்னு படிக்கணும். யூபிஎஸ் படிக்கிறவனுக்கு வந்து மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறவன் வந்து அப்படி படிக்க மாட்டான். இந்த குவார்ட்டரில் மாறினால இந்தியாவில் என்ன நடந்திருக்கு எக்கனாமிக்கலா அப்படி படிப்பான். அந்த ஸ்கூலில் படிப்பான். இங்கே இருக்கிற அப்ஜெக்டிவாக படிப்பான். அது வித்தியாசம். ஓகே, அப்போ ஸோ பேசிக்கலாக வந்து டெக்னிக்கலாகவும் டிஃபரன்ஸ் இருக்குது, அப்ரோச்சிலும் டிஃபரன்ஸ் இருக்குது, பேட்டர்ன் எல்லாமே டிஃபரன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸாமுக்கு நம்ம தனித்தனி அப்ரோச்சை, தனித்தனி செட்டப் உருவாக்கணும். கண்டிப்பாக உருவாக்கணும். அப்போ தான் வந்து அந்த எக்ஸாமில் நீங்கள் வந்து ஒரு டாப்பாக வர முடியும். இப்போ நீங்கள் யூபிஎஸ்சி படிச்சுட்டு எஸ்எஸ்சி படிக்கணும்னு வச்சுக்கோங்க, எஸ்எஸ்சி நீங்கள் பாஸ் ஆவீங்க, டாப்பாக வர மாட்டீங்க.
என்ன ஒரு இப்போ 1000 ரேங்க் இருக்கீங்க, என்னென்ன யூபிஎஸ்சி படிக்காம எஸ்எஸ்சி மட்டுமே ஒருத்தன் ஃபோக்கஸ் பண்ண தெரியுமா, அவன் தான் அந்த டாப் 10ல வந்திருப்பான். அவனோட ஸ்டடி கேட்டிங்கன்னா சொல்லுவான், அவன் நான் வந்து எஸ்எஸ்சி மட்டும் தான் படிச்சேன்னு சொல்லுவான். முக்கால்வாசி எடுத்து பற்றி அவ்வளோ தான் சொல்லுவான். எஸ்எஸ்சி அவனை சொல்லுவானா 2 வருஷம் எஸ்எஸ்சி படித்தேன், சிலபஸ் எடுத்தேன், உட்காந்து ஒவ்வொன்றா கொஸ்டினாக போட்டு பார்த்தேன். ஆனால் அது 1000 ரேங்க் எடுத்திருப்பான்ல, அவன்கிட்ட அவனே சொல்லுவானா யூபிஎஸ்சி படித்தேன், நான் சும்மா சைடில் உட்காந்து படிச்சேன்னு சொல்லுவான், தவிர சும்மா வந்து எழுதுவோம். யாருமே வந்து சும்மா எழுத மாட்டாங்க. இந்த எக்ஸாம் படிச்சுட்டு வந்தோம், அவன் பாஸ் ஆகிறாங்கன்னா ஒரு லைட் இன்புட் கொண்டு போட்டிருப்பாங்க அந்த எக்ஸாமுக்கு. வெளியே சொல்கிறாங்கன்னா சொல்லுவாங்க யூபிஎஸ்சி படிச்சுட்டு நான் இதை படிச்சு பார்க்கலான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அங்கே சும்மா சொல்கிறது அவங்க பெருமைக்கு. ஸோ ஒரு எக்ஸாம் நம்ம போகிறோம்னா எந்த எக்ஸாம் இருந்தாலும் டிஎன்பிசியாக இருந்தாலும் சரி, குரூப் 4லேருந்து குரூப் 1 அப்புறம் யூபிஎஸ்சி எதுவாக இருந்தாலும் ஒரு எக்ஸாம் பண்ணும்போது நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கணும்? மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா, எக்ஸாம் எழுதும்போது கேட்குறீங்களா இல்லாட்டி படிக்கும்போது கேட்குறீங்களா? இந்த ஜோனுக்குள்ளே போகும்போது எக்ஸாம் படிக்க போகிறேன், எழுத போகிறேன், பாஸ் ஆக போகிறேங்கும்போது ஒருத்தரோட மைண்ட் எப்படி இருக்கணும்? நான் வந்து என்னோட மைண்ட் செட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எப்படின்னா, நான் ஒரு வருஷம் படிக்கும்போது விளாட போக மாட்டேன், படம் பார்க்க மாட்டேன். நான் படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு தனியாக உட்காந்து லிஸ்ட் அடிச்சிருப்பேன். ஒரு நோட்டு போட்டு இந்த படம்லாம் பார்க்கணும், உட்காந்து எக்ஸாமை பாஸ் ஆன பரவாயில்ல உட்காந்து எழுதி வச்சுருப்பேன். சீரீஸு இதெல்லாம் இந்த புக்கெலாம் படிக்கணும் உட்காந்து வரிசை எழுதி வச்சுருந்தேன். 1 வருஷம் 1.5 வருஷம் நினைக்கிறேன் படிச்சுட்டு எழுதி வச்சுருந்தேன். ஆனால் உட்காந்து நான் 1 வருஷம் நான் யூபிஎஸ்சி பாஸ் ஆகலண்ணா, அது படமும் பார்க்கல. சரி, நானும் 1 வருஷம் கழிச்சு என்ன செஞ்சேன்னா மைண்டு ஃப்ரீ சொல்லி அப்போ விளாட போக மாட்டேன். பசங்க இருக்காங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டீ குடிக்கிட்டோன்னா உட்காந்து 1/2 மணி உட்காந்துருப்பேன், டக்குன்னு வீட்டுக்கு வந்துடுவேன் படிக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து 1.5 வருஷம் கழிச்சு என் மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் வந்து அடுத்து எப்படி அப்ரோச் பண்ணேன்னா, சண்டே விளாட போகணும், அந்த படம் பார்த்தா தேட்டரில் பார்த்துடணும். நான் நினைக்கிறேன் நான் படிக்கும் போது தான் KGF 2 வச்சு நினைக்கிறேன், KGF சாப்டர் தான் நான் படிக்கும் போது வச்சு நினைக்கிறேன். நானாக வந்து அந்த மைண்ட் செட்டில் இருக்க நினைச்சேன்னா படம் பார்த்தோம், அவ்வளோதான். ஏன் மைண்ட் செட் பண்ணா படம் இருக்குல்ல, படத்தை பார்க்கலாம் நம்ம மைண்ட் ஓடிட்டே இருக்கும், உட்காந்து பார்க்கணும்னு மிஸ் பண்ணிட்டோன்னே. அந்த நேரத்தில் படத்தை பார்த்துட்டு அடுத்த 1 வருஷம் கழிச்சு என்ன படம் ரிலீஸ் ஆனாலும், ஆக்ட்ரஸ் விஜய் அஜித் படம் என்ன படம் தேட்டருக்கு போயிடுவேன். எந்த படம் பார்த்துருவேன். சீரிஸ் பார்க்கணுன்னாலும் நான் சீரிஸ் எப்படி பார்ப்பேன்னா, உட்காந்து ஒவ்வொரு ஃபில் பார்க்க மாட்டேன். அன்னைக்கு காலையில் ஆரம்பிக்கிறேன், ஒரே ஸ்டேஷனில் மொத்தம் முடிச்சிடுவேன் எல்லா சீரிஸையும். அந்த 3 நாள் ஓடிச்சுன்னா 3 நாள் முடிச்சுட்டு அதை மூடி வச்சுட்டு அடுப்படி உட்காந்துருவேன். அந்த மைண்ட் செட்டில் இது பண்ணேன் 1 வருஷம் கழிச்சு. நான் எக்ஸாம் பாஸ் ஆகிற வரைக்கும் நான் அந்த மைண்ட் செட்லாம் படித்தேன். டெய்லி ஆட போவேன், வாரம் ஆட போவேன், படம் பார்ப்பேன், ஃப்ரெண்ட்ஸு பேச போவேன், ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து ஒரு நாள் பேசுவேன், அடுத்த வீட்டுக்கு வருவேன். அது 1 வருஷம் கழிச்சு நான். ஆனால் இது என்னோட இது வந்து ஃபஸ்ட் நீ புரிஞ்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு 1 வருஷம் கழிச்சு ஓகே மைண்ட் செட் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டேன். ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு சொல்ல மாட்டேன். 1 வருஷம் வந்து எனக்கு நிறையா லாஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. நம்ம இது மாதிரி நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த ஒரு எக்ஸாம், இந்த எக்ஸாம் தான் நமக்கு ஃபைனல் எக்ஸாம் தான் எல்லாமே, இதுக்காக எல்லாம் பண்ணணும், இதுக்காக பண்ண அந்த மாதிரி இருந்த மைண்ட் செட் வெளியே வந்துட்டேன். ஏன்னா அப்படி இருக்கணும்னு நினச்சேன். 1 வருஷம் எல்லாம் மிஸ் பண்ண உட்காந்து பசங்களோட பேசுறது, படத்துக்கு போகிறது, விளையாடுறது, எப்போ பார்த்தாலும் உட்காந்து புக்கும் கையும் உட்காந்து இருக்கிறது. ஓகே, இப்போ ஜென்ரலாக வந்து இந்த எக்ஸாம் படிக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, டிசிப்ளினாக இருக்கணும், ஃபோக்கஸ்டாக இருக்கணும், டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணணும். அதனால தான் இந்த படம் பார்க்கக்கூடாது, ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போகக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிசிப்ளின்னா என்னது உண்மையிலேயே? இந்த டிசிப்ளினா எந்த மாதிரி டிசிப்ளின்? அதான் சொன்னேன், நம்மளோட முதல்ல சொன்ன தெரியுமா, பேசும்போது ஒவ்வொருத்தரும் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். நீங்கள் இப்போ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இருக்குல்ல, டிசிப்ளினு, ஃபோக்கஸ்டு, ஃபேமிலி சொல்லக்கூடாது, அதுவும் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜியில் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கும், அவங்க பாஸ் ஆகிருப்பாங்க. நான் இதே ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா தெரில, என்னால் பாஸ் ஆகிருப்பானு தெரில, சப்போஸ் பாஸ் ஆகிருக்கலாம் யூபிஎஸ்சி. இல்லை, நான் அதை கேட்கல, அது ஓகே, அது எனக்கு புரிஞ்சிருச்சு. டிசிப்ளினா என்னது? ஒரு எக்ஸாம் பண்ணுறோம்னா டிசிப்ளின்னு ஒன்று இருக்கும்ல. இப்போ ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது டிசிப்ளின்னு சொல்லுவோம்னா, நம்ம ஒரு கிளாஸை கரெக்டாக அட்டன் பண்ணுறது, சரியாக கிளாஸுக்கு போகிறது, காலேஜ் கிளாஸ் அட்டன் பண்ணுறது, லேப் அட்டன் பண்ணுறது, ஸோ இது வந்து டிசிப்ளின்னு சொல்கிறாங்க. ஸ்கூல்லேருந்தே படிச்சிருக்கோம். ஸோ ஒரு எக்ஸாம் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒரு எக்ஸாம் பண்ணும்போது அதில் டிசிப்ளின்னா எதை மென்ஷன் பண்ணலாம், இதுதான் டிசிப்ளின் அப்படின்ட்டு? என்ன பொறுத்த சொல்கிறேன், என் பாயிண்ட் ஆஃப் டிசிப்ளின்னா, நீ உட்காந்து படிக்கணும் தெரியுமா, படிக்கிறது ஒரு 1 ஹவர்னாலும் டெடிக்கேட்டாக அந்த 1 ஹவர் படிக்கணும். எப்படின்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் 1.5 இயர்ஸ் இருக்குல்ல, 1.5 இயர்ஸில் ஒரு 10 ஹவர்ஸ் படிப்பேன், 10 ஹவர்ஸ் 9 ஹவர்ஸ் படிப்பேன் 1.5 இயர்ஸில். பட் ஆனால் எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் 1.5 இயர்ஸ் நான் போட்ட ஹார்ட் ஒர்க் வந்து எனக்கு கடைசி யூஸ் ஆச்சு. எனக்கு எப்படின்னா, 1.5 ஹவர்ஸ் உட்காந்து 10 ஹவர்ஸ் படிப்பேன், 10 ஹவர்ஸ் படிச்சுட்டு இருப்பேன். பட் ஆனால் 10 ஹவர்ஸ் வந்து ஃபோக்கஸ்ட் படிக்க மாட்டேன், உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். டக்குன்னு வெளியே போவேன், போர்டுக்கு நான் 1.5 மாதத்துக்கு வெளியே போவேன், வெளியே போயிட்டு 1 வாரம் சுற்றி தருவேன். 1/2 நாள் எங்கள் அம்மாட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன்.
என் தம்பி இருக்காங்களே, என் தம்பிகிட்ட உட்காந்து இப்போ அடிச்சுட்டு இருப்பேன், வீட்டில் பாட்டு கேட்பேன். அந்த 1.5 வருஷம் பேர் இருந்துச்சு. அடுத்த மொத்தம் எப்படி மாற்றணும்னா, படித்து 4 hours படித்தானாலும் இந்த சாப்டர் டார்கெட் இருக்குது, அது முடிச்சிடணும். அவ்வளோதான். முடிச்சுட்டு சப்போஸ் ஒரு டார்கெட் மிஸ் பண்ணிருப்பேனா, அந்த டார்கெட் நான் 4 hours முடிச்சிட்டேன்னா அந்த நாள் ஃபுல்லும் ஜாலியாக இருப்பேன். சப்போஸ் அந்த டார்கெட் முடிச்ச 10 hours ஆச்சுன்னா அது முடிச்சுட்டு தான் அடுத்து நான் வேலையை பார்ப்பேன். பட் நான் டார்கெட் வந்து செட் பண்ணுறது வந்து அப்படி செட் பண்ண மாட்டேன். உட்காந்து 10 hours அப்படி செட் பண்ண மாட்டேன். டார்கெட் வந்து ஒரு 3 hours முடிக்கணும், அவ்வளோதான். அது 3 hours முடிச்சா ஒரு 4 hours ஆகும், காலை 2 hours ஆகும், சாயங்காலம் 2 hours ஆகும். அடுத்து மற்ற நான் சொல்லுவேன் உங்ககிட்ட, 1.5 hours கழிச்சு நான் காலையில் ஆட போயிடுவேன், சாயங்காலம் ஆட போவேன், 2 hours படிப்பேன், மதியம் தூங்குவேன், திருப்பி 2 hours படிப்பேன். நைட்டு உட்காந்து எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு சும்மா எங்கேயாச்சும் பசங்களோட பேச போயிடுவேன். அது சும்மா 1 hour உட்காந்தோன்னா உட்காந்து நியூஸ் பேப்பர் படிப்பேன், ஏதாச்சும் உட்காந்து நோண்டிட்டு இருப்பேன், சீரிஸ் பார்ப்பேன். ஸோ நான் 1.5 hours கழிச்சு வந்து இப்போ நீங்கள் எல்லாம் கவனிச்சு வச்சுக்கோங்க, என்ன 1.5 hours டிசிப்ளின் எப்படி டிசிப்ளினாக இருந்தேன்னா 9 hours படிச்சு டிசிப்ளின் வச்சுட்டு இருந்தேன். இப்போ நான் 1.5 years கழிச்சு மாறும்போது என் டிசிப்ளின் எப்படி இருக்குன்னா 4 hours படித்தா போதும், நான் அப்படி டிசிப்ளின் ஆகிட்டேன். ஸோ வந்து ஒவ்வொருத்தரும் டிசிப்ளின் மாறும். டிசிப்ளின்ங்கிறது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறும். ஸோ பேசிக்காக வந்து ஒரு டிசிப்ளின்ங்கிறது நம்ம ஏன் டிசிப்ளின் கேட்குறேன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்த பண்ணாலுமே அதை வந்து நம்ம டிசிப்ளின் சொல்லுவோம். அதாவது ஒழுங்கு அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து இப்போ சில பேர்லாம் இருக்காங்க, சில பேர் 5 வருஷம் 6 வருஷம் படித்து அவங்களால சக்ஸஸ் ஆக முடியாமல் இருக்காங்க. ஸோ அதை விட்டுட்டு போயிருக்காங்க, நான் வேறு ஏதாவது வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ மேபி அவங்களுக்கு அந்த அதான் என்ன ட்ரை பண்ணுறேன்னா, ஸோ டிசிப்ளின்ங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறும். ஸோ பேசிக்காக வந்து நீ சொல்கிற மாதிரி டிசிப்ளின்ங்கிறது உனக்கு வந்து உன்னோட ஸ்ட்ராட்டஜி படி உன்னோட கன்வீனியன்ஸ் படி மாறிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி நீங்கள் சொன்னீங்களா ஒரு 5-6 வருஷம் படித்து பாஸ் ஆகணும்னு சொன்னீங்கல்ல, அவங்க 5-6 வருஷம் வந்து நம்ம சொல்ல முடியாது, அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க சொல்ல முடியாது. உண்மையிலே அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க, நல்லா இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன கோல் செட் ஒரே கோல் என்ன செட் பண்ணியிருப்பாங்கன்னா யூபிஎஸ்சி பாஸ் செட் பண்ணியிருப்பாங்க. அவங்க யூபிஎஸ்சி பாஸ் செட் பண்ணிட்டு அவங்க 5 வருஷம் படிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பேசிக்கலி வந்து நீங்கள் சொல்கிறீங்கல்ல 5 வருஷம் படிக்கிறாங்க, அவங்க ஒவ்வொரு எக்ஸாம் எழுதும்போது அவங்களுக்கு ஏதாச்சும் 1 மார்க்கில் போயிருக்கலாம், இல்லை கொஞ்சம் இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்திருக்கலாம், கொஞ்சம் மெயின்ஸ் வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்திருக்கலாம், கொஞ்சம் ஃபிலிம்ஸில் ஒரு 1/2 மார்க்கில் போயிருக்கலாம், கொஞ்சம் பேருக்கு வந்து அந்த டே வந்து பேடாக அமைஞ்சிருக்கலாம், அப்படி இருக்கலாம். அதுக்கு நம்ம 5 வருஷம் படிச்சவங்க டிசிப்ளினாக இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி தப்பாக இருந்திருக்கலாம் 5 வருஷத்தில், இல்லாட்டி அவங்க எப்படின்னா ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கலாம். இல்லை நானே பேசிக்காக வந்து ஃப்ராங்காக சொன்னால் எனக்கு கன்சிஸ்டன்சி இருக்காது. நானே மட்டும் சொல்லியிருக்கேன்ல, ஒரு சீரிஸ் பார்க்கணும்னா 3 நாள் முடிச்சிருவேன், அந்த 3 நாள் புக்கை தொட மாட்டேன், அடுத்து தான் நான் அந்த புக்கை தொடுவேன். ஏன்னா அந்த ஏமிச்சு எப்படி இருக்குன்னா இந்த சீரிஸை முடிக்கணும், அவ்வளோதான். நான் உட்காந்து படித்தாலும் உட்காந்து எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் வந்து ஐ திங்க் 2021 நினைக்கிறேன் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறேன். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்க்கணும்னு வச்சேன் 2022 ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பார்க்கும்போது எப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மைண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னா, மொத்தம் அதில் 8 சீசன் 6 சீசன் நினைக்கிறேன், சம்திங்னா 6 சீசன் நினைக்கிறேன். 6 சீசன் மாதிரி இருக்குன்னா ஒரு நாளைக்கு ஒரு எபிசோட் பார்க்குறேன், ஒரு நாளைக்கு ஒரு எபிசோட் எடுத்து படிக்கிறேன். ஆனால் ஒரு எபிசோட் பார்த்துமே எனக்கு அந்த கடைசி கிளிஃபேங்கரை பார்த்ததுமே அடுத்து பார்க்கணும்னு தோணுது எனக்கு. அடுத்து இன்னொரு எபிசோட் பார்க்குறேன், பார்க்கும்போது எனக்கு மனசில் அடுத்து என்னாச்சுன்னா தேர்ட் ஃபிலிம் பார்க்கணும்னு தோணுது. பார்த்தா எனக்கு ஃபுல் படிக்கவே இல்லைனா 3 நிமிஷம் பார்த்து படிக்கல அன்னைக்கு. அதுக்கடுத்து ரெண்டாவது இப்படி தான் இருக்கு எனக்கு. 2வது நான் பார்க்குறேன், அடுத்து முடிவு பண்ணேன் அன்னைக்கு மொத்தமாக கொஞ்சம் இந்த 6 சீசன் முடிச்சுட்டு படிக்கிறேன். அந்த கேட்டால் அதை எனக்கு என்ன பண்ணேன்னா, காலையில் ஆரம்பிப்பேன் 8 மணி எந்திரிக்கும்போது ஆரம்பிப்பேன், 8 மணிக்குள்ள எந்திரிக்க ஆரம்பிப்பேன். ஆரம்பித்து இந்த லாட போகிறது அதெல்லாம் முடிச்சுட்டு பார்க்க ஆரம்பிப்பேன். நான் உட்காந்து அந்த மொத்தம் 6 சீசனே உட்காந்து 5 நாள் முடிச்சிட்டேன். டெய்லி பார்த்துட்டு இருப்பேன், எபிசோடு தான் பார்த்துட்டு இருப்பேன். 5 நாள் 6 நாள் முடிச்சுட்டேன், தூக்கி போட்டு உட்காந்து படிச்சு உட்காந்தேன். இதுல எங்க என்கிட்ட கன்சிஸ்டன்ட் கிடையாது என்கிட்ட. படிக்கவே இல்லை, கன்சிஸ்டன்சி இல்லை. அது ஒன்று. ப்ளஸ் வந்து இப்படி பார்க்கலாம் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாது. அவனை இப்போ புக் எடுத்தும் போது அதில் வந்து சீன்ஸ் எல்லாம் வராதா அதில்? அதான் நீங்கள் அந்த சீசன் தான் முற்றும் முடிச்சிடணும், அவ்வளோதான். அது ஏன் மைண்ட் செட்டு. அதான் இப்போ பண்ண முடியாது. இப்போ நான்லாம் ஒரு படம் பார்த்தோன்னா ஒரு படம் இம்பாக்ட் ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட 2-3 நாளைக்கு அதுலேயே இருக்கும். அந்த இல்லை எனக்கு தாக்கம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. கேம் ஆஃப் கிளைமேக்ஸ்லாம் பார்த்து எனக்கு தோணுச்சு, எனக்கு ஏன் முடிச்சாங்கன்னு தோணுச்சு. அது தாக்கம்னா நம்ம ரொம்ப இருக்காது. எப்படின்னா முடிச்சிடக்கூடாது யோசிச்சுட்டே இருப்போம். ஒரு 3-4 நாள் யோசிச்சிருப்பேன், அப்படி யோசிக்க மாட்டேன். புலம்புவேன் உட்காந்து, இந்த கிளேஸ் புலம்புவேன், ஏன்னா இப்படி முடிச்சிருக்காங்க இப்படி முடிச்சு யோசிச்சுட்டு இருப்பேன். பட் அதுக்குன்னு உட்காந்து அதை முடிச்சுன்னா அடுத்து திருப்பி உட்காந்து நான் என்ன செய்வேன்னா, கொஞ்சம் எப்படி இருப்பாங்கன்னா கொஞ்சம் பேர் சீரியஸ் பிடிச்சுன்னா உட்காந்து திருப்பி பார்ப்பாங்க, உட்காந்து மறுபடியும் உட்காந்து செகண்ட் இயர் யூஸ் பண்ணுவாங்க, தேர்ட் இயர் யூஸ் பண்ணுவாங்க. நான் அப்படி இருக்க மாட்டேன்.
ஒரு சீரிஸ் பார்த்துட்டேன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. செகண்ட் 3 ரிவ்யூஸில் பண்ண மாட்டேன், எனக்கு கதை தெரிஞ்சு சொல்லிட்டு. அதனால வந்து என் மைண்ட் எப்படின்னா முடிஞ்சுன்னா திருப்பி நான் அந்த ஒன்றா பார்க்க போகிற கிடையாது. பட் மைண்டில் வந்து அந்த சீன் ஓடிட்டு இருக்கோம். பட் ஆனால் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது அது தானாக போயிடும் அந்த இது. ஓகே. ஆனால் ஜென்ரலாக வந்து சொல்லுவாங்க டிசிப்ளின், அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி சொல்லுவாங்க. கன்சிஸ்டன்சி இல்லைனா எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நீ சொல்கிற பார்த்தா இடையில நான் 3 நாள் படிக்க மாட்டேன் அல்லது இங்கே விளையாட போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த 3 நாள் புக்கே தொட மாட்டேன் அப்படிங்கிறேன். ஸோ இது எப்படி இதை வந்து கன்சிஸ்டன்சி இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணணுமா? இது எப்படி உங்களால் ஒர்க் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன்ல, எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஒரு நாள் முடியுது, நான் 1 நாள் தொடாமல் இருந்தால் கூட மறுபடியும் 4ஆவது நாளில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்ண முடியும். அதான் நான் 1.5 வருஷம் வந்து நான் அப்படி இருந்துட்டு என்னால் அச்சீவ் பண்ண முடியல. எதுவுமே 1.5 வருஷமா ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்துட்டேன்னு சொல்லிட்டு அதை உட்காந்து 1.5 வருஷம் உட்காந்து டெய்லி படிக்கிறேன், டெய்லி நியூஸ் வாசிப்பேன், டெய்லி உட்காந்து நோட்ஸ் எழுதி வைப்பேன், ஒரே புக்கை உட்காந்து 10 தடவை படிப்பேன். இல்லை நான் அடுத்து 1.5 வருஷம் படித்தேன். அப்படி ஒரே புக்கை உட்காந்து 10 டைம்ஸ் வாசிப்பேன், ஒரு கான்செப்ட் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். 1.5 வருஷம் உட்காந்து கன்சிஸ்டன்ட் ஃபோக்கஸாக இருக்கும்போது அது அவுட்புட் இருக்குல்ல, அவுட்புட் எனக்கு வரல. அவுட்புட் மேபி எனக்கு பேட் டைப்பாக இருந்திருக்கலாம், சப்போஸ் என் ஸ்டார்ட் தப்பாக இருந்திருக்கலாம், இல்லை நான் படிச்சது தான் தப்பாக இருந்திருக்கலாம். அது அவுட்புட் வெளியே வரும்போது என்னோட மைண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா 1.5 வருஷம் மிஸ் பண்ணியிருக்கேன், அவுட்புட் வரல. நான் சாக்ரிஃபைஸ் 1.5 வருஷம் பண்ணிட்டு எல்லாத்தையுமே பண்ணி எனக்கு நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி எனக்கு அவுட்புட் 1.5 வருஷம் அவுட்புட் வரலன்னா டோட்டலாக வந்து என்னோட அவுட்புட் வரல, சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன அர்த்தம்? ஐ சாக்ரிஃபைஸ் நத்திங். உண்மையில அந்த இடத்துல வரும்போது எனக்கே தோணுச்சு, எல்லா சாக்ரிஃபைஸும் ஒன்றும் கிடைக்கலன்னா நான் இதுக்கு எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஓகே, ஆஃப்டர் 1.5 இயர்ஸ் நான் சொல்கிறேன், எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போகிறேன், ஃபேன் ஃபங்க்ஷன் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போகிறேன். யார் பர்த்டே ஃபங்க்ஷன்னாலும் ஓகே 2 ஹவர்ஸ் நான் போயிட்டு போகிறேன், அவ்வளோதான். யார் பர்த்டே ஃபங்க்ஷன் போகிறேன், ஃப்ரெண்ட்ஸ் எங்கே டூர் கூப்பிட்டாலும் போகிறேன். நாங்கள் வந்து அப்போ வண்டர்லாம் போனோம் ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸோட. எங்கே போனாலும் போகிறேன், ஃப்ரெண்ட்ஸ் எங்கே ஆட போகிறாங்களா அப்பயும் போகிறேன், டீ கூட்டி விட 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுறேன். பட் ஒரு நாள் 24 ஹவர்ஸ் வச்சுக்கோங்க, 24 ஹவர்ஸ் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கிறேன். மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கிறேன். மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கிறேன்னா அந்த அப்போ சொல்ல மாட்டேன். இப்போ ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்குது. இப்போ என் மைண்ட் செட் வந்து நான் யோசிக்கிறேன், மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்க போது சாட்டர்டே சண்டே நடக்குது, நான் சாட்டர்டே சண்டே உட்காந்து படிக்கலாம் உட்காந்து யோசிக்கிறேன். நான் வந்து சாட்டர்டே படிச்சுட்டேன், படிச்சுட்டு அடுத்த நாள் உட்காந்து நான் யோசிச்சு நினைப்பேன், சார் ஃபங்க்ஷன் போயிருக்கலாமோ போனால் நடந்து யோசிச்சு அது அதையே உட்காந்து 2 நாள் யோசிச்சு வச்சுக்கோங்க. நான் அதை படிச்சு 2 நாள், அது 2 நாள் வேஸ்ட் ஆயிருச்சு, மண்டே டியூஸ்டே வேஸ்ட் ஆயிருச்சு. ஸோ நான் நினச்சேன்னா நான் போயிட்டு வந்துடுறேன். ஃபங்க்ஷன் நான் ஒரு 2 நாள் ஃபுல் இருக்க போதா, நைட் இருக்க போது காலை இருக்க போது என்ஜாய் பண்ண போகிறேன். அன்னைக்கு நைட்டு திருப்பி படிச்சுக்கிறேன், அவ்வளோதான். ஸோ போவேன், நைட்டு தான் திருப்பி படிப்பேன், அவ்வளோதான். ஸோ அதாவது மைண்டில் வந்து எதை பற்றியுமே இப்போ ஐயோ இது பண்ண முடியலையே அவங்க ஃபீலிங்ஸை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். அதான் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் முடிஞ்சளவு எஃபோர்ட் போடுவேன், 100% எஃபோர்ட் போடுவேன், அந்த இடத்துக்கு போகணுன்னு போடுவேன். சப்போஸ் எஃபோர்ட் போட்டும் போக முடியலன்னா அது ஒன்றும் அது ஃபீல் பண்ண மாட்டேன். சப்போஸ் எஃபோர்ட்டே போடாமல் போடனா நான் ஃபீல் பண்ணுவேன் உட்காந்து. நான் 1.5 வருஷத்தை நான் ஃபர்ஸ்ட் 1.5 வருஷம் படிக்கும்போது நான் வந்து நிறைய சீரீஸ் பார்க்கல, நிறைய படத்துக்கு போகல. அப்போ வந்து கொரோனா டைம் இருந்துச்சு, நிறைய படம் ரிலீஸ் ஆகல. கொரோனா டைம் இருந்துச்சு. அப்போ வந்து நான் வந்து நிறையா வெளியே போடாது. ஆக்சுவலாக வந்து கொரோனா வெளியே போகக்கூடாது, நானும் வெளியே போகல. இந்த லாஸ்ட் 6 months வந்து படிச்சுட்டே இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போனால் ஒரு ஹாஃப் அன் மீட் பண்ணுவேன், ஃபுல்லு பேச மாட்டோம் உட்காந்து. மைண்டு வந்து இப்போ எப்படின்னா படிக்கணும் ஃபோக்கஸ் பண்ணி அவுட்புட் ஆடாத போது நமக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்ல, என்ன இது 1 வருஷம் படிச்சிருக்கோம், நமக்கு அவுட்புட்டே வரல, இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம், நமக்கு ஒன்றுமே கிடைக்கலன்னு சொல்லும்போது அந்த ஆஃப்டர் 1.5 years நான் வந்து இது பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து ஓகே நம்ம வந்து ஒரு வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து படித்து முடிச்சதுக்கப்புறம் ஃபோக்கஸ்டாக வந்து எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ 1 வருஷம் 2 வருஷம் எல்லாம் பார்ப்பாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் எக்ஸ்டர்னல் ப்ரோசஸ் வருவோம். இப்போ வீட்டில் இல்லாட்டாலுமே வெளியே கேட்க ஆரம்பிப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வேலைக்கு போக ஆரம்பிப்பாங்க. அப்போ ஒரு ப்ரெஷர் இருக்கும், நம்ம வந்து சரியான போகிறோம். அந்த மாதிரி டவுட் வந்திருக்கு அவனுக்கு, அல்லது ப்ரெஷரை உருவாயிருக்கா நம்ம வேலைக்கு போகணும்? ஆனால் எனக்கு வந்துருக்கு, எனக்கு வந்து 2 years கழிச்சு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக 2 years வந்து ரொம்ப சப்போர்ட் இருக்கும். ஃப்ராங்காக பேசினா பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க, 2 years படின்னு சொல்லுவாங்க. 2 years நீங்கள் கரெக்ட் 2 years ஆனும்போது ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலிக்குள்ளே இது வரும், என்ன படிச்சுட்டே இருக்க பாஸ் ஆக முடியும். ஆனால் எங்கள் பேரண்ட்ஸ் கேட்கல, படிச்சிருக்க பாஸ் ஆனு கேட்கல, நான் வெளியே சொல்கிறேன். வெளியே சொல்லும்போது எப்படின்னா படிச்சுட்டே இருக்கேன்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. பட்டு ஏன் இது எப்படின்னா எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணது யூபிஎஸ் டார்கெட் பண்ணேன். அது வந்து
மொத்தம் 10 லட்சம் 10 லட்சம் பேர் எழுதுவாங்க நினைக்கிறேன். 10 லட்சம் 7 லட்சம் எழுதுவாங்க. அதில் 1000 பேர் செலக்ட் ஆவாங்க. அது வந்து ரொம்ப ப்ராபபிலிட்டி கம்மி. எனக்கு டூரிஸ்ட் எனக்கு என்ன தெரியும்னா, நான் ஒரு வேலைக்கு போயிருவேன் தெரியும், கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் போயிடுவேன். என்ன ஜாப் போகுதுன்னு தெரில. மற்றவங்க சொல்லும்போது எனக்கு மனசில் எனக்கு இதெல்லாம் கிடையாது. ஆனால் அதை எப்படின்னா உங்களுக்கு படித்து உங்களுக்கே தெரியும். இப்போ நான் 2 இயர்ஸ் படித்து நான் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுறேன். எழுதும்போது நான் வந்து அந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கவே இல்லை. யூபிஎஸ்சி படிச்சுட்டு நான் இதான் உங்கள்கிட்ட சொன்னேன், யூபிஎஸ்சி படித்து எஸ்எஸ்சி எக்ஸாம் படித்தா பாஸ் ஆகும் சொல்கிறதெல்லாம் மித்த. அதெல்லாம் எஸ்எஸ்சி எழுதுறேன், ப்ரிலிம்ஸ் ஈஸியாக பாஸ் ஆகிறேன். படிக்கவே இல்லை, சும்மா போய் எக்ஸாம் எழுதுறேன், சும்மா ஜாலியாக போயிட்டு ஜாலியாக எழுதுறேன். செகண்ட் எழுதும்போது எனக்கு ஒரு 10 மார்க்கில் போகுது. எனக்கு 10 மார்க் போகும்போது அப்போ உங்களுக்கு என்ன தெரியுது யூபிஎஸ்சி படிச்சிருக்கேன், சும்மா எழுதும்போது 10 மார்க்கில் போகும்போது ஓகே நம்ம எஸ்எஸ்சி எக்ஸாம் நமக்கு எப்படியும் கவர்மெண்ட் வேலைக்கு போயிடுவோம், ஏதாச்சும் கவர்மெண்ட் வேலைக்கு போயிடுவோம், குரூப் சி குரூப் போஸ்ட் போயிடுவோம். நம்ம வந்து அவ்வளோ கவலைப்பட தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் இயரோட பார்த்துலாம்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சி இருக்குல்ல, யூபிஎஸ்சியை விட்டுட்டு எப்படி ஆரம்பிக்கிறேன், எஸ்எஸ்சியை சேஞ்ச் அப் பண்ணுறேன். எஸ்எஸ்சி பேங்கிங் எழுத ஆரம்பிக்கிறேன். ஆனால் எஸ்எஸ்சி வேறு பேங்க் எக்ஸாம் வேறு. பேசிக்காக எஸ்எஸ்சி பேங்க் எக்ஸாம் எழுதுறேன். பேங்க் எக்ஸாம் எழுதும்போது கிளர்க் எக்ஸாம் எழுதுறேன். ஃபஸ்ட் டைம் எழுதும்போது அப்பயும் எனக்கு வந்து மற்றவங்களாம் இருக்காங்களே, நான் அப்போ தான் வந்து ஒரு ஆளை பார்த்தேன். கிளர்க் எக்ஸாம் எழுதிட்டு எனக்கு வந்து ஒரு 6 மார்க் 7 மார்க்கில் போகுது கிளர்க் எக்ஸாம் மொத்தமாக கட் ஆஃப்க்கு. அவர் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து அவர் எங்கேயோ வேலை பார்த்துட்டு இங்கே படிக்கிறாரு போல, பேங்க் படிக்கிறாரு போல, வேலை பார்த்து முடிச்சுட்டு வேலை விட்டுட்டு அவர் 3 வருஷம் படிக்க சொன்னார். அவர் என்ன சொல்கிறாரு, 3 வருஷம் படத்துக்கே போன விடான்னு சொல்கிறாரு. அப்போ தான் வந்து இந்த KGF 2 ரிலீஸ் ஆயிருக்கு. நான் வந்து எப்படின்னா KGF 2 வந்து 2 நாள் பார்த்துட்டு எக்ஸாம் எழுத போகிறேன். KGF 2 ஃப்ரைடே ரிலீஸ் நினைக்கிறேன் சம்திங். நான் வந்து மிட் நைட் ஷோ பார்த்துட்டு அதுக்கடுத்து நான் எக்ஸாம் எழுத போகிறேன். அந்த கிளர்க் எழுத போகிறேன். எழுதினா சும்மா படம் பார்த்து எழுத போகிறேன். அவர் என்ன பேசுனாங்க பஸ்ஸில், அவர் திருநெல்வேலிக்காரரு, நான் வந்துட்டு இருக்கோம் கேட்குறோம். அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து 3 வருஷம் எக்ஸாம் படிக்கிறாங்கன்னு சொல்லும்போது பேசிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, நான் 3 வருஷம் தேட்டருக்கே போனது கிடையாது, நான் உட்காந்து படிச்சேன். நான் அப்போ அவர் என்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் படத்துக்கு தேட்டர், நான் சொல்கிறேன் KGF 2 போகிறேங்க, போயிட்டு வந்தேன் படம் சமையல் சொல்கிறேன். அப்போ என்ன சொல்கிறாரு, நீங்கள் படத்துக்குலாம் போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு என்கிட்ட. படத்தில் போகிற கேட்கும்போது எனக்கு அப்போ தான் புரிஞ்சு, எனக்கு நான் படத்துக்கு போயிட்டு வந்து 3 வருஷம் படித்தவர் வந்து செகண்ட் லெவலில் மெயின்ஸ் எழுதுறாரு, நானும் மெயின்ஸ் எழுதுறேன். அந்த லெவலுக்கு நம்ம ஆண் பார் இருக்கோம். நம்ம ஆண் பார் இருக்கும்போது பரவாயில்ல, நான் படத்துக்கு வந்து உன்னை பற்றி புரியுது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக நம்ம ஐபிஎஸ் பேங்க்ஸை மட்டும் படித்தா பாஸ் ஆயிடுவோம், எஸ்எஸ்சி மட்டும் படித்தா பாஸ் ஆயிடுவோம் அப்படின்னு எனக்கு புரியுது. எனக்கு அப்போ எனக்கு அந்த இது கிடைக்குது. அப்போ நான் யூபிஎஸ்சி வந்து 7 லட்சம் எழுதி 6 லட்சம் எழுதி 1000 செலக்ட் ஆகிறாங்க. இதை அவங்க எழுதுறாங்க, இதுலேயும் செலக்ட் 1000 செலக்ட் ஆகிறாங்க. பட் நான் வந்து யூபிஎஸ்சி ஃபுல்லும் படித்து எனக்கு ப்ரிலிம்ஸில் ஹாஃப் மார்க்கில் போகுது, அந்த மாதிரி போகுது. நம்ம ஏன் வந்து இந்த 2 இயர்ஸில் போய் படிச்சிட்டோம், வெளியே இருந்து ப்ரெஷர் வருது, எங்கள் வேலைக்கு போலையான்னு. அப்போ வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, அப்போ வந்து நான் ஃபஸ்ட் நம்ம டிசிஎஸ் பாஸ் ஆயிருந்தேன். டிசிஎஸ் எக்ஸாம் இருக்குல்ல, டிசிஎஸ்ல ஆஃபர் அடிச்சு அது போல் பிளேஸ்மெண்ட் அடிக்கிறது போல். மற்றவங்க சொல்கிறாங்க நீ அதுக்கே போயிருக்கலாம்னு சொல்கிறாங்க, டிசிஎஸ் போயிருக்கலாம்ல, பிளேஸ் போயிருக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்லும்போது அவங்க என்ன தோணுதுன்னா, சரி ஃபஸ்ட் வேலைக்கு போயிடுவோம், அடுத்து நம்ம வந்து இது பண்ணுவோம், நம்ம படிக்க ஆரம்பிப்போம் தோணுது. அப்போ இவங்கெல்லாம் பேசுகிற கேட்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம படிக்காமே நம்ம வந்து இவங்க மெயின்ஸ் ஆன் பார் இருக்கோம்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் படிக்கிறோம்னா நம்ம கண்டிப்பாக கிளிக் ஆயிரும். படிக்காம மீன்ஸ் யூபிஎஸ்சி மட்டும் படிக்கணும், மற்றதுக்கு படிக்கல, ஏதாவது ஒரு எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி படித்தோம்னா கண்டிப்பாக நம்ம ஒரு வேலைக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது நான் தான் சரி எஸ்எஸ்சி மட்டும் படிப்போம், படிக்க உட்காடுறேன். இப்போ எஸ்எஸ்சி படித்து 1 வருஷம் படிக்கிறேன். 1 வருஷம் படிக்கும்போது எனக்கு மார்க் இருக்குல்ல, ப்ரிலிம்ஸ் வந்து ஈஸியாக 2 கட் ஆஃப்லேயே பாஸ் ஆகிறேன். அடுத்து மெயின்ஸ் இருக்குல்ல, மெயின்ஸ் மறுபடியும் எனக்கு 2 மார்க்கில் போகுது, 2 மார்க்கில் போகுது. அதை பற்றி நினைச்சேன். இப்போ ஓகே, இது வரைக்கும் எனக்கு ஓகே. ஸோ இந்த 2 மார்க்கில் போகுது, 1 மார்க்கில் போகுது, அப்புறம் ஃபெயில் ஆகிறோம், அப்புறம் நிறைய அட்டம் போட்டு ஃபெயில், திருப்பி அந்த ஃபெயிலியர்ந்து ஓவர் கம் பண்ணுறது இருக்குல்ல. ஸோ இது வந்து ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சா? எனக்கு வந்து ஃபெயில் இருந்து எனக்கு எப்படின்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு 2 வருஷம் கழிச்சு எழுதும்போது எனக்கு ஒன்றுமே தோணலை. எனக்கு ஃபெயில் ஆகும்போது எனக்கு ஐபிஎஸ் கிளர்க்காக ஃபெயில் ஆகணும்னு தோணலை, எஸ்எஸ்சி ஃபெயில் ஆகணும்னு தோணலை. எந்த எக்ஸாம் இருக்குல்ல, இஎஸ்சி எக்ஸாம் இருக்கும், அது எக்ஸாம் ஃபெயில் ஆகணும்னு தோணலை எனக்கு. ஏன் தோணலாம், நான் படித்தா ஃபெயில் ஆகிறேன். ஸோ வந்து ஈஸியாக எடுத்துக்கிட்டேன் எல்லாத்தையுமே, படிக்கல ஃபெயில் ஆகிட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சு அந்த மைண்ட் செட்டு. அதுக்கடுத்த படிக்கிறேன். படித்து ஒரு எக்ஸாம் என்னாச்சு, எஸ்எஸ்சி ஃபெயில் ஆகிறேன், சிஜிஎல் ஃபெயில் ஆகிறேன்னா ஆக்சுவலாக வந்து அந்த டைமில் என்னாச்சுன்னா எல்லா ரேங்க் சீரிக்கையும் மாற்றுறாங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரேங்க் சீரிக்கை பார்க்கும்போது நான் டாப்பில் இருக்கேன். ஐ மீன் 360க்கு 310 மார்க்கில் இருக்கேன்.
எல்லா யூடியூப் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா கண்டிப்பாக வேலை கிடச்சிரும், குரூப் பி கிடச்சிரும், வேலையை கண்டிப்பாக போயிருன்னு வருது. நான் வந்து ஜாலியாக சுற்றிட்டு இருக்கேன் அந்த டைமில், வேலை கிடச்சிரும் முடிஞ்சிச்சு. ரிசல்ட் வரும்போது மொத்த ஆக்சுவலி மாற்றிருக்காங்க, எனக்கு 4 மார்க்கில் போயிருச்சு. போகும்போது எனக்கு எப்படின்னா அப்போ தான் ஃபீல் பண்ணேன், இவ்வளோ படிச்சு வரல. உண்மை சொன்ன மென்ஷன் அடுத்தா அந்த இது ஃபெயிலாக மென்ஷன் ஆயிடுச்சுன்னா நான் வந்து கவர்மெண்ட்டை படிக்க மாட்டேன். நான் வந்து அப்போ வந்து எஸ்எஸ்சியில் இருந்தேன், சிடியில் இருந்தேன், ஐபிஎஸ் பிஓவில் இருந்தேன், அடுத்து ஐசிஆர் அசிஸ்டன்ட் ஒரு எக்ஸாம் இருக்கும் அதில் இருந்தேன், அடுத்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி அதில் இருந்தேன். 4 எக்ஸாம் எழுதிருந்தேன். இந்த எஸ்எஸ்சி அந்த 3 எக்ஸாம் கூட வந்து எஸ்எஸ்சி வச்சு எழுதுனது, எஸ்எஸ்சி தான் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி எழுதுனது. இந்த எக்ஸாம் ஃபெயில் என்னாச்சுன்னு எனக்கு இந்த 3 எக்ஸாம் இருக்குல்ல படிச்சதே ஃபெயில் ஆகிட்டோம், இது எங்கே பாஸ் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மைண்ட் செட் வந்துச்சு. மைண்ட் செட் வந்ததுமே என்னாச்சுன்னா நான் வந்து சரி ஐ திங்க் எக்ஸாம் ரிசல்ட் வந்து அக்டோபர் நினைக்கிறேன், அக்டோபர் நவம்பர், ஆமாம் இல்லை இந்த எக்ஸாம் வந்து எப்போனா ஜூலை வந்துச்சு. ஜூலை வந்ததுமே நான் 2023 ஜூலை இருக்குல்ல, 2023 ஜூலை அப்போ வந்து எனக்கு மைண்ட் செட் என்ன இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் படிக்க வேணாம், எக்ஸாம் ரிசல்ட் அன்பிரிட்டபிளாக இருக்குது, படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த 6 மாதம் வந்து நான் புக்கை தொடவே இல்லை. புக்கத்தெல்லாம் நான் நினைக்கிறேன்னா சரி படிக்க வேணாம், இந்த இந்த வருஷம் முடிஞ்சதுமே ஜூலை மாதம் இருந்து இந்த வருஷம் முடிஞ்சு 2023 முடிஞ்சதுமே அது ஐடி படிப்போம், ஏதாச்சும் சி ப்ரோக்ராம் படிப்போம், பேசாம அந்த ஜாப் போயிடும், நம்ம அந்த ஜாப் போயிட்டு அடுத்த கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுவோம், ஏன்னா ஐடி ஜாப் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறனால அங்கே போயிடுவோம். சம்பளம் ஒரு 20,000 சம்பளம் ஆகிட்டு சென்னை எங்கேயாச்சும் போயிட்டு அங்கே கவர்மெண்ட் படிச்சு பாஸ் ஆயிடலாம் அப்படின்னு அங்கே புக்கே தொடலை. ஆனால் இந்த எக்ஸைஸ் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு தான் எனக்கு ரிசல்ட்லாம் வருது வரிசையா. பிஓ ரிசல்ட் வந்து ஏப்ரல் 1 வருது. இந்த எக்ஸாம் வந்து ஏர்போர்ட் இந்த எக்ஸாம் வந்து எனக்கு டாக் கம்யூனிகேஷன் கூப்பிட்றாங்க ஜனவரி 10. அடுத்து ஐசிஆர் அசிஸ்டன்ட்ல வந்து நான் மெயின்ஸ் பாஸ் ஆகிட்டேன், 3 பாஸ் ஆகிட்டேன். அதுதான் தோணுச்சு எனக்கு வந்து அடுத்த அதான் சொன்னவங்ககிட்ட எல்லா எக்ஸாம் ஒரு எஸ்எஸ்சி இருக்குல்ல, ஒரு எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குன்னா ஆக்சுவலாக நான் என்ன பேங்க் தான் பிஓ இருக்குல்ல, பிஓ எக்ஸாம் வந்து நான் எஸ்எஸ்சி பேட்டர்னே கிடையாது. ஆனால் நான் வந்து நான் யூபிசி படிச்சனால எதில் ஸ்ட்ராங்காக இருப்பேன்னா இதில் ஸ்ட்ராங்காக இருப்பேன், ரைட்டிங்கில். அது ஹெல்ப் பண்ணிச்சு பிஓக்கு எனக்கு. நான் வந்து நீங்கள் என்னோட மார்க்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கிலீஷில் மட்டும் தான் மார்க் அதிகமாக இருக்கும், இங்கிலீஷில் ரீசனிங்கில். மேக்ஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கே இருக்காது எனக்கு. ஏன்னா வந்து மேக்ஸ் வந்து நான் அப்படி யூபிசி படித்தேன், நான் பேங்க்ஸ் எழுத போகிறேன். மேக்ஸ் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா மேக்ஸ் வந்து எனக்கு குவாலிஃபை ஆனால் போதும். ஐசிஆர் அசிஸ்டன்ட் சொன்னல அந்த எக்ஸாம் அதே மாதிரி தான், அது மெயின்ஸ் ரைட்டிங் உண்டு 50 மார்க்கு, 50 மார்க்கு 100 மார்க்கு இல்லை எழுதணும். நான் ரைட்டிங் ஸ்ட்ராங் தான், அதான் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு எனக்கு மெயின்ஸ் கிளியர் பண்ணி. அதே மாதிரி வந்து இது இருக்குல்ல ஏர்போர்ட் அத்தாரிட்டி இந்தியா, அது அப்படியே எஸ்எஸ்சி பேட்டர்னு, மேக்ஸு, இங்கிலீஷு, ரீசனிங்கு, ஜிகே, அதனால யூஸ் ஆச்சு எனக்கு. ஸோ வந்து அது எஸ்எஸ்சி படிச்சனால இப்போ அது பாஸ், இப்போ அந்த வேலையில் இருக்கேன் நான். இந்த 2 எக்ஸாம் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் படிச்சு எங்கே யூஸ் ஆகும் சொல்லுவில்ல, 1 வருஷம் அது படிச்சு யூஸ் ஆனால பாஸ் ஆனேன். இந்த 2 எக்ஸாம் அந்த 5 மாதம் புக்கே தொடலை, ஆனால் அந்த 5 மாதம் தான் நான் கடைசி எக்ஸாம் பாஸ் ஆகி வேலைக்கு போனது. ஓகே. ஸோ படிக்கும்போது எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணும்போதெல்லாம் ஃபெயில் ஆகிருக்கும், ரிசல்ட் வரல. கடைசி அதாவது என்னன்னா ஓகே உன்னோட ஹோப் விட்டுட்டேன். ஸோ நம்ம ஐடி ஜாப் நானே ஹோப் விட்டுட்டேன். நானே சொல்கிறேன் அவங்ககிட்ட, மற்றவங்கெல்லாம் சொல்லுவாங்க வேலைக்கு பண்ண சொல்லும்போது நான் வந்து உன்னை விக்டிம் ஆக்சுவலாக நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி நான் வேலைக்கு போல சொல்லும்போது நான் வந்து ரொம்ப தைரியமா இருந்தேன், வேலைக்கு போவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. பயம் இருக்கும். இல்ல நான் அப்படிலாம் இல்லை, நான் உண்மை சொன்னா விக்டிம் தான் அந்த இடத்துல. அப்படின்னா புரியல. விக்டிம்னா மத்தவங்க சொன்னாங்க, மத்தவங்க சொன்னது வந்து என்ன இதாயிருச்சுன்னு, என்ன அஃபெக்ட் பண்ணிச்சுன்னு. ஓகே. நான் வந்து உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், மத்தவங்க அஃபெக்ட் பண்ணாம படிச்சேன்னு சொல்ல மாட்டேன். மத்தவங்க சொன்னாங்க அஃபெக்ட் பண்ணிச்சு, அஃபெக்ட் பண்ணனால தான் நான் அந்த ஜூலை மாசம் ரிசல்ட் வந்துச்சு. பாஸ் ஆகலன்னதுமே ஸ்ட்ரெயிட்டா வந்து 5 மாசம் படிக்காம திருப்பி ஐடி படிப்போம்னு சொல்லி படிச்சேன். நேரம் அஃபெக்ட் பண்ணா நான் உட்காந்து 5 படிச்சிருப்பேன். ஓகே புரியுது. அதாவது அவங்க சொன்னதுனால நீ வந்து அவனோட இம்பாக்ட் இருந்துச்சு எனக்கு. ஆனா நான் வந்து அது விக்டிம் தான் ஆக்சுவலா. சோ அதான் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ் வந்து இம்பாக்ட் பண்ணிருக்கேன். இம்பாக்ட் பண்ணிச்சேன் வந்து நீ அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே நம்ம போதும், இதுக்கு மேல முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். நான் ஒருவேளை இந்த மூணு இதுவும் ஃபெயில் ஆகிற 3 இது இந்த பேங்க் வந்துச்சு, அப்புறம் ஐஆர்சிஸ் வந்துச்சு, அப்புறம் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்துச்சு. இப்போ 3லுமே கிடைக்கல அப்படின்னா வந்து நீ கண்டிப்பாக ஐடி தான் போயிருப்பேன். ஐடியோ வேற ஏதாவது ஜாப் போயிருப்பேன். ஐடி போயிருப்பேன், கவர்மெண்ட் ட்ரை பண்ணியிருப்பேன். இப்போ இதுதான் இதை கேட்குறேன் நான். இப்போ எல்லாருமே சொல்கிறது, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, இப்போ யூபிஎஸ்சி படித்தார், அப்புறம் பேங்க்கு போனார். ஆனால் என்ன சொன்னார், பேங்க் போகும்போது நான் யூபிஎஸ்சி கண்டினியூ படிப்பேன், படித்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுவேன். நீ தான் சொல்கிறேன். ஆனால்
ஒரு வேலைக்கு ஒரு ஜாபுக்குன்னு போயிட்டோம்னா நம்ம அங்கே இருந்துக்கிட்டு யூபிஎஸ்சி படிக்க பாசிபிலிட்டி இருக்கா, பண்ண முடியுமா? அது நம்ம மைண்ட் செட் தான் ஆக்சுவலாக, எல்லாம் மைண்ட் செட். நானும் நினச்சி படிக்கலாம். இப்போ நினச்சேன் நான் படிக்க ஆரம்பிக்கல, இப்போ வேலைக்கு போயிருக்கேன் ஒரு 3 மாதம் 3 months ஆகுது. அது ஆக்சுவலாக வந்து நீங்கள் உங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் தான் எல்லாமே. வேலைக்கு போயிட்டு எவ்வளோ படிக்கிறீங்க டைம் மேனேஜ்மெண்ட் தான். யூபிஎஸ்சிங்கிறது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டம் கடல்லாம் கிடையாது. நான் சொல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் இல்லை சிலபஸ், அந்த சிலபஸை நீங்கள் கரெக்டாக படிச்சிங்கன்னா யூபிஎஸ் பாஸ் ஆகிடுவீங்க. நான் ஃபஸ்ட்டு 1 வருஷம் செஞ்ச தப்பு என்னன்னா, நான் சிலபஸ் படிப்பேன். நான் வந்து புதுசில் அந்த இடத்துல புதுசுனால எனக்கு என்னாச்சுன்னா, 1 வருஷம் படிக்கிறேன், எனக்கு ஒரு 2 மார்க்கில் போகுது ப்ரிலிம்ஸு. அடுத்த படிக்கும்போது எனக்கு 1/2 மார்க்கில் போகுது. நான் என்ன நினச்சிட்டேன், 1/2 மார்க்கில் போனவங்க என்ன நினச்சினா அது லாங் ப்ராசஸ் யூபிஎஸ்சி, 1 இயருக்கு ஒன்ஸ் தான் வரும். 1 இயருக்கு ஒன்ஸ் வரும்போது அடுத்து திருப்பி 3rd இயர் இருக்குல்ல, திருப்பி 1 வருஷம் வெயிட் பண்ணி இது பண்ணணும். இந்த 3 years வரும்போது எனக்கு என்ன ப்ரெஷர் வருது, எனக்கு 2 yearsல வேலைக்கு போகணும்னு. இந்த 1 இயர் நம்மளால வேஸ்ட் பண்ண முடியாது. வேஸ்ட் பண்ணா திருப்பியும் ஃபெயில் ஆகிட்டோம்னா மறுபடியும் ஒரு 4th இயர் திருப்பி நம்ம எடுப்போம். அந்த இது வருது எனக்கு. அப்படி வரும்போது எனக்கு நான் என்ன யோசிக்கிறேன்னா, சரி 3rd இயரில் உட்காந்து படிப்போம். நம்ம 3rd இயரில் வந்து எஸ்எஸ்சியில் ட்ரை பண்ணுவோம். அப்போ நான் சும்மா எழுதுன எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம்லாம் சும்மா. நான் அந்த 2 வருஷம் வந்து நான் எஸ்எஸ்சி போட்டே கிடையாது. என் வீட்டில் சொல்லுவாங்க போடுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து இந்த ஒரு படம் தெரியுமா, மயக்க படம் சொல்லுவாங்க தெரியுமா, தொடர்ந்து சொல்லுவாங்களே, இதைதான் ஃபோக்கஸ் ஆயிருப்பேன், இதைதான் பண்ணு சொல்லி 2 வருஷம் இருந்தது. அப்படி இருந்தனால நான் வந்து நான் வந்து ஏன் ஸ்டடிஸ் பண்ணிருந்தேன்னா தப்பு இல்லை, வேணாம் யாரெல்லாம் அப்படி இருப்பாங்க இல்லை. சப்போஸ் இப்போ நான் யூபிஎஸ் தான் படிப்பேன் இல்லை, சப்போஸ் நீ உங்கள் வீட்டில் வெல்லாஃபாக இருக்காங்களா, உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு டிபெண்ட் பண்ணி இல்லை, உங்கள் வீட்டில் உங்களுக்கு டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இருக்காங்க. நீங்கள் சப்போஸ் நீங்கள் காலேஜ் வந்து ஐஐடி NIT முடிச்சிருக்கீங்க, இல்லை பெரிய காலேஜில் முடிச்சிருக்கீங்க, இல்லாட்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சப்போஸ் நான் யூபிஎஸ்சி நான் 6 வருஷம் நான் படித்து ஃபெயில் ஆனால் கூட நான் வெளியே எங்கேயாச்சும் நான் போயிட்டு வேலைக்கு போயிடுவேன், இல்லாட்டி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடுவேன், இல்லாட்டி நான் யார்ட்டு பண்ணுறது மட்டும் சொன்னா நீங்கள் தைரியமாக உட்காந்து 6 வருஷம் படிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து அந்த 2 வருஷம் படிச்சுட்டு எனக்கு யூபிஎஸ்சி தான் பாஸ் ஆனால் யூபிஎஸ்சி தான் பாஸ் ஆவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நான் தப்பு நினைக்கிறேன். 2 வருஷம் நான் பண்ண தப்பு வந்தது தான். 2 வருஷம் நான் வந்து நான் எந்த எக்ஸாம் கிடையாது, யூபிஎஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன், யூபிஎஸ் மட்டும் தான் படிப்பேன், அது மட்டும் தான் எழுதுவேன். அந்த 3rd இயர் தான் சும்மா உட்காந்து எஸ்எஸ்சிக்கு போடுறேன், பேங்க் போடும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வருது. சரி நம்ம எக்ஸாம் பாஸ் ஆகிடலாம், என்ன எக்ஸாம் பாஸ் ஆகிடலாம், எஸ்எஸ்சி படித்தா பாஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு அந்த 3rd இயர் மிட்லேருந்து படிக்கும்போது நான் 3 வருஷம் முடியும் போது எக்ஸாம் வேலைக்கு போகிறேன். நான் அதான் அந்த ஏன் மைண்ட் செட் படி என்ன சொல்லுவேன்னா, சப்போஸ் நீங்கள் வெல்லாஃபாக இருக்கீங்க கண்டிப்பாக நான் வந்து பாஸ் ஆயிடுவேன், கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும், உங்கள் மைண்டே சொல்லும் நான் பாஸ் ஆயிடலாம். ஓகே, இப்போ ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அல்ல 5 வருஷம் கண்டினியூஸாக ட்ரை பண்ணுறாங்க, படிக்க ட்ரை பண்ணுறாங்க, அவங்களால முடியல. ஸோ அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னவா இருக்கும்? ஆமாவே நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். ஜென்ரலாக வந்து அவங்க கவனிக்கணும்னா எதை கவனிக்கணும்? அதாவது இத்தனை வருஷமாகி நமக்கு ஒன்றும் கிளிக் ஆகலையே அப்படிங்கும்போது அது எந்த எக்ஸாம் வேணும் ஆகலாம். அவங்க கிளிக் ஆனதுன்னும் போது அவங்க வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்க 2 வருஷம் 2-3 வருஷம் ஆனதுமே அவங்க ஒரு ஆல்ரெடி யோசிக்க ஆரம்பிச்சிடணும். ஓகே, அப்படி அவங்க 6 வருஷம் பாஸ் ஆகலாம்னா 6 வருஷம் ஒரே ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி பாஸ் ஆகலாம்னு வச்சுக்கோங்க, அவங்க சத்தியமாக அவங்க வந்து ஒரு தப்பான வழி இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா 6 வருஷம் ஒரு ஸ்ட்ராட்டஜி, அவங்க வந்து 2 வருஷம் முடியும் போது அவங்க ஸ்ட்ராட்டஜி மாற்றிடணும். 2 வருஷம் தான் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட். 2 வருஷம் தான் பிரேக்கிங் பாயிண்ட் பேசிக். என்னை பொறுத்த வரைக்கும் அது பிரேக்கிங் பாயிண்ட் எல்லாத்தையும் பற்றி மாறும். எனக்கு 2 வருஷம் இருந்துச்சு, கொஞ்சத்துக்கு 2 வருஷம். ஓகே, சில பேர் நிற்கிற மாதிரி நல்லா உங்களுக்கு வெல்த்தாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களால 3 வருஷம் 4 வருஷம் 3 வருஷம். சில பேர் 1 வருஷம் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே யோசிப்பாங்க. சில பேர் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் யோசிப்பாங்க, கொஞ்சம் வரலாம், கொஞ்சம் 1 வருஷம் பார்த்துட்டு யோசிப்பாங்க, என்ன நமக்கு செட் ஆக நினச்சா அவங்க அப்போ வெளியே போயிடுவாங்க. ஏன்னா எனக்கு வந்து 2 வருஷம் பிரேக்கிங் பாயிண்ட் இருந்துச்சு, அவங்களுக்கு எப்படின்னு தெரில. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, நான் 6 வருஷம் எடுத்து படிச்சிருப்பாங்கல்ல, படித்தவங்க அவங்க வந்து அவங்க சப்போஸ் எஸ்எஸ்சி படிக்கிறாங்க, யூபிஎஸ் படிச்சு சொல்ல முடியாது. யூபிஎஸ் நான் வந்து படிச்சதில்லை, எஸ்எஸ்சி படிக்கிறேன்னு சொல்கிறேன். எஸ்எஸ்சி படிக்கிறவங்க வந்து 6 வருஷம் படித்து பாஸ் ஆகலன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி மாற்றணும். 7 வருஷம் ஸ்ட்ராட்டஜி மாற்றி சப்போஸ் அவங்க ஒரு ஏஜ் பார்ல இருப்பாங்க, 7 வருஷம் படிச்சிருக்காங்கன்னா அப்போ அவங்க ஸ்ட்ராட்டஜி அப்போ மாற்ற தேவையில்லை. அவங்க வந்து ஒரு ஆல்ரெடி யோசிக்கணும். எஸ்எஸ்சிலாம் வேறு எக்ஸாம் உங்களுக்கு என்ன வருதுன்னு யோசிக்கணும். அவங்க இல்லை நான் 30 வயசு வரைக்கும் எஸ்எஸ்சி தான் எழுதி பாஸ் ஆக போகிறேன், எந்த வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அவங்களோட இது. அவங்க வந்து சப்போஸ் அவங்க நல்ல பிஸ்னஸ் எடுக்கலாம், பிஸ்னஸ் பண்ணலாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க எந்த ஐடியாவும் இல்லாமல் இதை மட்டும் டிபெண்ட் பண்ணி ஒரு ஸ்கில் இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களே வந்து கிணத்துக்குள்ள வர்ற மாதிரி. சரி, ஓகே. ஸோ இவங்களாம் நம்ம இந்த எக்ஸாம் பற்றி பேசிட்டோம். ஸோ இப்போ எக்ஸாமுக்கு அப்புறம் வேலை கிடச்சிருச்சு,
போன வேலை கிடைச்சிருச்சு, நீ இந்த வேலைக்கு போயிட்ட, அந்த வேலை வந்து இத்தனை வருஷமாக எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணியிருக்க, அந்த வேலை எப்படி இருக்கு போனது? வேலை அதான் நம்ம படித்து வேலைக்கு போகிறோம்ல, நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. அது நல்லா இருக்குன்னா சம்பளம் வாங்குவோம், இஷ்ட செலவழிப்போம். நான் எப்படி ஏமிச்சிட்டு எப்படின்னா, நான் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப மினிமலாக இருப்பேன். செப்பல் வாங்குறதுனா ஒரு 600 வாங்குவேன். இப்போ செப்பல் பிராண்டாக வாங்குறேன். இது வாங்கணும் யோசிப்பேன், எங்கேயாச்சும் போகணும் யோசிப்பேன், இது வாங்கணும் யோசிப்பேன். இப்போ நான் வந்து இஷ்டப்பட்டு வாங்கிக்கிறேன். ஏதாச்சும் ஹோட்டல் சாப்பிட போகிறோன்னா சாதாரண தான் வாங்குவேன். இப்போ வந்து ஃபினான்ஷியலாக வந்து ஃப்ரீயாக இருக்கேன், ஃப்ரீடமாக இருக்கேன். ஓகே, அது ஓகே. ஸோ ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று இருக்குல்ல, அது எந்த மாதிரி இருக்குது? ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்கள் மனசு பொறுத்து ஆக்சுவலாக. நான் வந்து யூபிஎஸ்சி படிச்சனால நான் ஃபஸ்ட் ட்ரை பண்ண அட்மினிஸ்ட்ரேஷன் தான் ட்ரை பண்ணேன். இப்போ நான் இருக்க அட்மினிஸ்ட்ரேஷன் தான். ஸோ எனக்கு வந்து அவ்வளோ தெரியல. ஸோ ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு பண்ணதுக்கு. நான் யூபிஎஸ்சி அட்மிஷன் ட்ரை பண்ணேன்னா அது டாப் நாச்சு அது அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே. நான் மொத்த டிஸ்ட்ரிக்ட் மாதிரி இருக்கும். இப்போ நான் இருக்கிறது மொத்த ஏர்போர்ட் அன்னைக்கு இருக்கும், பட் சேம் அட்மினிஸ்ட்ரேஷன் தான். அதனால வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு, அவ்வளோதான். என்ன நான் பேங்க் பிஓ இப்படி போயிருந்தேன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு ஏதாச்சும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். இப்போதைக்கு தெரியல எனக்கு அந்த வித்தியாசம். சரி, ஓகே.